நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அத்தடி சாருவோட அப்பாக்கு என்னமோ எதிரி நாட்டையே கைப்பற்றின மாதிரி மனசில் ஒரு அவ்வளோ சந்தோஷம். அவங்க அடியாளுக்கெல்லாம் காட் பண்ணி டே எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கல்யாணம்லாம் உள்ளே நடந்து முடிஞ்சிருக்கணும் இந்நேரம் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணுறா, உடனே போய் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை இழுத்து பூட்டு, ஒரு ஈகாக்கா கூட உள்ளேயும் போகக்கூடாது வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஐயோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, என்ன பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வந்துட்டு அதை போய் பூட்டு அப்படின்றாங்க. அப்பாடா இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா எல்லாருமே சொல்ல, அதுக்கு வந்துட்டு சீனோட அப்பா, ஐயோ கல்யாணம் முடிஞ்சது ஓம் பிள்ளைக்கிடி ஏன்டி தேவையில்லாமல் வாய விடுற அப்படின்ற மாதிரி அவர் வேற ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கா. அடுத்த சீனில் எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்க, மாயா என்ன செய்யக்கூடாத குலக்குத்தமா பண்ணிட்டா, இப்படி என்னமோ ஜெயில் கைதி மாதிரி உள்ளே பூட்டி வச்சிருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்கா வந்துட்டு கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்ல, இதை பூட்டி வைக்கணுன்றதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது, அவ தப்பிச்சு போயிடக்கூடாதுல அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்ல, முதல்ல கதவை திறந்து விடுங்க அப்படின்றாங்க. வேமா வந்துட்டு அடியாள்கள் வந்துட்டு கதவை திறந்து விட உள்ள வந்துட்டு எல்லாருமே ஓடி போறாங்க. அடுத்து வந்துட்டு மாயா வந்துட்டு வெளியில வர்றாங்க. பாத்தீங்களா நான் சொன்னது உண்மைதானே, இவ இங்கே தான் இருக்கா பாருங்க, இவளுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா நோட்டீஸ் போர்டில் பாருங்க அவளோட பேர் எழுதியிருக்கும் அப்படின்றாங்க. எல்லாரும் பார்த்தா நோட்டீஸ் போர்டில் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ வந்து சீனோட அப்பா சொல்றாரு, ட்ரெய்லரே இப்படி இருந்துச்சுன்னா படம் எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்ல, வாயை மூடுங்க இவர் எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வேற திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இங்கே தான் இருந்துச்சு இப்போ எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. எங்கடி உன் புருஷன் இப்போ குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதச்சிட்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, ஏ வருங்கால வீட்டை வந்துட்டு இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ பங்குக்கு அவளும் 2 வார்த்தை திட்ட, டே இவளோட திருட்டு பூசனை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா சொல்ல, அந்த அடியாள் போய்கிட்டு சீனுவை கூப்பிட்டு வராங்க. எல்லாரும் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சீனுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் போய் நிற்க, சாருவோட அப்பாக்கெல்லாம் சொல்லவே வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. வேமா வந்துட்டு பத்மா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எல்லாரும் போய் பிடிச்சி தூக்குறாங்க. அடுத்த சீனில் தனியாக நின்று எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மாயாவும் சீனுவும் குற்றவாளி மாதிரி நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாரு சொல்ல, அப்புறமேட்டி பார்வதி பத்மா எல்லாரும் திட்டுறாங்க. என் மகனை மயக்கி இப்படி வந்துட்டு ரிஜிஸ்டர் கல்யாணம் அளவுக்கு கொண்டு வந்துட்டேல, சீனில நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. முதல்ல எதுக்கு என்ன தேவையில்லாம திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க, எதுக்கு திட்டுறமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு யாருக்கு தெரியாம சீனோ கூப்பிட்டு வந்து திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்க, உன்னை என்ன கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்ல, முதல்ல நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னது, தேவையில்லாம வெட்டியா இருக்கிறவங்களாம் சொல்றதை நம்பி இங்கே வந்து நீங்க தான் இப்போ குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க, 4 பேர் பார்க்குற மாதிரி குடும்பத்தில் இப்படி வந்து பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் அவமானத்தை ஏற்படுத்தலை, நீங்கள் தான் நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல, என்னடி நீ பாட்டுக்கு ஏதோ மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தா கல்யாணம் பண்ண தானே அப்படின்னு கேட்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எல்லாமே நார்மலாக பீப்புள் வந்து போகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அது வந்துட்டு கல்யாண கூட மாதிரி ஆக்கிட்டீங்க, நான் இங்கே கல்யாணம் பண்ண வந்தேன் உங்களுக்கு யார் சொன்னது, நான் கல்யாணம் பண்ணலாம் வரல, சாட்சி கையெழுத்து போட தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, அண்ட புழுவா ஆகாச புழுவு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன அமெரிக்கா புழுவா அப்படின்னு சொல்ல, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் உண்மையாகவே சாட்சி கையெழுத்து போட தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்போ கல்யாணம் யாருக்கு அப்படின்னு கேட்க, பின்னாடி இருந்து குமரேசன் இந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இவர் யாரு செட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு தான் கல்யாணம், என்னை ஞாபகம் இல்லையா, நான் தான் குமரேசன், உங்க மேலே தேவையெல்லாம் பழி போட்டு அந்த பொண்ணு தாயோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றாங்க, எவரோ ஒருத்தர் வெட்டி பையன் பேச்சை கேட்டு நீங்க இப்படியெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பார்த்து பேசுடா அந்த வெட்டி பையன் உன் மாமனார் தான் அப்படின்னு சொல்ல, சாருவோட அப்பா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்கு வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ணணும், முதல்ல இந்த மாதிரியெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அவங்க பங்குக்கு பேசுகிறாங்க. நான் வந்துட்டு சாட்சி கையெழுத்து போட மாயாவுக்கு ஹெல்ப் கேட்டேன், அவங்க வந்துட்டு உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரகுராமும் சரி விடுங்க இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடுத்த சீனில் கிளம்புறாங்க. அப்போ மாயா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காமிக்கிறாங்க. சீனு வந்துட்டு யாருக்கு தெரியாமல் தாலியை கெட்ட போவாங்கல்ல, மாயா அந்த தாலியை பிடிச்சி பலார்னு சீனு கண்ணத்தில் ஒரு அரை விட்டுடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, திருட்டு கல்யாணம் பண்ண பார்க்குறியா, நான் தான் சொன்னல வீட்டில் இருக்கவங்க சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும், நான் ஒன்று நம்பி வந்தவன், என்ன ஏமாத்த பார்க்கல நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நம்மளை பிரிச்சுருவாங்களோன்னு ஒரு பயத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நீ என்ன உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன்னா வீட்டில் இருக்கவங்கள சம்மதிக்க தான் வச்சிருக்கணுமே தவிர இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க கூடாது, இதில் நான் என்ன படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு தமிழ் வந்துட்டு தெரியாமலாம் கிடையாது, இதில் இருக்கிறத படிச்சுட்டு தான் கேட்டேன், எனக்கு தமிழ் நல்லாவே வாசிக்க தெரியும், நம்புறவங்களை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்ல, சாரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்லியிருப்பாங்க. நீ பண்ணுற ஒரு தப்பான முடிவால் குடும்பமே அவமானப்பட்டு போயிருக்கும், அவங்கள எப்படியா சம்மதிக்க வச்சிடணும், வீட்டில் சொன்னாலும் பரவாயில்ல சொல்லாமல் இப்படி முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஓட்டி காட்டுறாங்க. அடுத்த சீனில் மாயாவும் சீனுவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு காரில் ஏறி கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. என்னை மன்னிச்சிருமாயா நான் அப்படி பண்ணி
பண்ணியிருக்க கூடாது, இனிமேல் நம்ம எப்படியாவது வீட்டில் சொல்லி சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ல மாயாவும் சிரிச்சுக்கிட்டே சீனுவோட தோளில் வந்துட்டு இப்படி சாயிறாங்க. அதை வந்துட்டு ஜானகி பார்த்து ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்ச பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.